கிருஷ்ணரை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கிருஷ்ணரோட அவதார தினம் பல பெயர்களால கொண்டாடப்படுது. கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி, இப்படி பல பெயர்ல சொல்லப்பட்டாலும் இதில் ஜெயந்திங்கிற சொல் மிகவும் முக்கியமானது. ஜெயந்தினா சுபமங்கலமான நட்சத்திரங்கள் ஒன்றா சேரும் நாள்னு பொருள். கிருஷ்ணர் பிறந்தப்ப அனைத்து நட்சத்திரங்களும் சுபமா இருந்ததுனால இந்த நாள கிருஷ்ண ஜெயந்தின்னு நாம சொல்றோம். தீய அரசனான கம்சனை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்தார். கம்சன் தன் தங்கை தேவகியின் 8வது குழந்தை தான் தன்னை கொல்வான்னு அசரீரி மூலம் தெரிஞ்சுக்கிட்டு தேவகி மற்றும் வசுதேவரை சிறையில் அடைத்தான். அவர்களுக்கு பிறந்த முதல் 7 குழந்தையையும் கொன்றான். ஆனால் 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறந்தபோது ஒரு அதிசயம் நடந்தது. சிறை கதவுகள் தானாக திறந்தது. காவலர்கள் தூங்கிவிட்டார்கள். வசுதேவர் குழந்தையை யமுனை நதியை கடந்து கோகுலத்தில் நந்தகோபர் மற்றும் யசோதையிடம் பாதுகாப்பாக சேர்த்தார். இவ்வாறு குழந்தை பருவத்திலிருந்து கிருஷ்ணருடைய தர்மத்திற்கான பயணம் தொடர்ந்தது. சரி, இப்ப கோகுலாஷ்டமிய பத்தி நம்ம பார்ப்போம். இந்த நாள்ல விரதம் இருந்து கிருஷ்ணரை வீட்டிற்கு வரவேற்றால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீட்டில் சௌபாக்கியம் அதிகரிக்கும்னு நம்பப்படுது. மாலை நேரத்துல பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா மாலை நேரத்துலதான் சிறையில கிருஷ்ண பகவான் அவதரித்தார். மாலை 5 மணிக்கு மேல மாக்கோலம் போட்டு பச்சரிசி மாவால் குழந்தைகளுடைய காலடி சுவடுகளை வரைந்து கிருஷ்ணரை வீட்டிற்கு வரவேற்பது மிகவும் நல்லது. பின்னர் கிருஷ்ணர் சிலையை சுத்தம் செய்து மலர்கள் மற்றும் துளசியால் அலங்கரித்து பால், வெண்ணெய் போன்ற நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். தீபமேற்றி மனதார வழிபட்டு பூஜை முடிந்ததும் பிரசாதத்தை முதல்ல குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். இவ்வாறு பக்தியுடன் வழிபட்டால் கிருஷ்ணரை குழந்தையாக நம்ம வீட்டிற்கு வருவாருங்கிறது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்களும் வருஷா வருஷம் கிருஷ்ண ஜெயந்திய இப்படி பாத சுவடுகள் வரைஞ்சு கொண்டாடுனீங்கன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.